ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் மகா சிவராத்திரி கோவிலுக்கு போயிருந்தேன், சிவனப்பா கோவிலுக்கு. அன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கும்போது அதை ஒரு வீடியோவை போடலாமேன்னு போட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பவுடர் அடிச்சுட்டு ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு இருந்தேன். 2 பொட்டு வச்சு பார்த்தேன். எனக்கு 2 பொட்டில் எனக்கு கோபுர சைஸ் பொட்டு தான் எனக்கு சூப்பராக இருந்தது. உங்களுக்கு என் ஃபேஸ்க்கு எந்த பொட்டு சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் கிளம்பிட்டு நானே ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, கிளம்பிட்டு பார்க்கலாம். நான் குளிச்சு கிளம்பினதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டேன். கோவில் போகிற முன்னாடி ஒரு காஃபி குடிக்கலாமேன்னு ஒரு காஃபி குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு நேராக சிவனப்பா கோவிலுக்கு போயாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தானிப்பாறை அழகாபுரி போகிற ரோட்டில் இருக்குது. இந்த சுவாமி பேரும் மலை கொழுந்தீஸ்வரர் கோவில். இது வந்து ஒரு பாறை, பெரிய பாறையிலேயே சிவனப்பாவை வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே போனால் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்களும் சிவனப்பாவை நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சிவனப்பாவுக்கும் எனக்கும் பக்கத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நான் அப்பா கிட்ட எல்லாமே பேசினேன். நீங்களும் பேசிக்கோங்க. ஓகே. எல்லோருக்கும் சிவனப்பா அருள் கிடைக்கிறதுக்கு நானும் சிவனப்பாவை நல்லா வேண்டிக்கிட்டேன். ஓம் நமச்சிவாய. அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லோரும். அங்கே நிறையா பேர் சுவாமியை நினச்சி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் சிவனப்பா ஆலயம். இது வந்து அங்கே உள்ள அம்மன் சன்னதி. அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா அபிஷேகத்தில் உள்ள பால் பொங்கல் செஞ்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. பார்த்தீங்களா, இங்கே டெய்லியுமே அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மேலே தான் கோவில் இருக்குது. கீழே வந்து அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு அவங்கவுங்க சாப்பிட்ற தட்டை சாப்பிட்டுட்டு நீட்டாக கழுவி வைக்காங்க. குழந்தைங்க கூட நீட்டாக கழுவி வைக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகல ஒரு வீடியோ பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் கூமாப்பட்டி. இனிமேல் தான் நாற்று நடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க. ஒரு சில வயலில் நாற்று நட்டுட்டாங்க. ஏங்க இது எங்கள் ஊர் கூமாப்பட்டிங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் உண்மையாகவே கூமாப்பட்டியா? ஆமாம், நிஜமாகவே நான் கூமாப்பட்டி தான். ஓகே. எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸே இதுதான். அதாவது இதுக்கு பேர் வந்து 2 கம்மா இருக்கும். 2 கம்மா பக்கத்தில் நடுவு சென்டரில் தான் பஸ் ஓடும் பாருங்கள். இதுதான் நான் சொல்கிற கம்மா. ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம நடு சென்டரில் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்லேயும் தண்ணி இருக்கும். பார்த்தீங்களா, இல்லை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தண்ணி வந்து எப்போ வற்றவே வற்றாது. மறுபடியும் எப்போ வற்றுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மழை பெஞ்சு வரவங்களே இதாயிரும். நல்லா இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.